ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் தேங்காய் பால் சோறு ஆக்க போகிறோம். உண்மைக்குமே இந்த சோறு ஆக்குறது அவ்வளோ லேஸாக இருக்கும். அதே நேரம் அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், மிச்சமே நல்லா இருக்கும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் நாங்கள் வேறு எந்த வித மசாலாவுமே சேர்க்கலை, அதனால் மிளகு கொஞ்சம் கூடையாக சேர்த்துக்கோங்க. அப்படி வானான்னு சொன்னால் நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீள்வாக்கில் வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்க வேணும்னு சொல்லியில் லேசாக கலர் மாறினா போதும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்து பச்சை வாசம் போக்காட்டிக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, 2 பச்சை கொச்சிக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சோறுக்கு தக்காளி இல்லாமையும் செய்யலும், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் இதில் மரக்கறி சேர்த்துக்குருவோம். நான் 2 கேரட்டை இது மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே 15 போஞ்சி, 2 உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ மரக்கறியெல்லாம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சோறோடு சேர்ந்து வெந்து வரப்போக்குள்ள குழஞ்சிராமல் இதே மாதிரி இருக்கும். அடுத்து நாங்கள் இதில் அரிசியை சேர்த்துக்குருவோம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மரக்கறியோடவே அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்யக்குள்ள அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேணும். நான் இன்றைக்கி மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். அதனால் நான் கிட்டத்தட்ட 3.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். கட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காய் பாலில் மட்டுமே இந்த சோறாக்க போக்குள்ள தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடியால் மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சோறெல்லாம் நல்லா குக்காக இருக்குது. நாங்கள் ஊற்றின தேங்காய் பால் எல்லாமே வத்தி இருக்குது. அதே நேரம் மரக்கறியும் நல்லா வெந்திருக்குது. ஆனால் ஒன்றுமே குழஞ்சி போகலை. நாங்கள் வெட்டி எடுத்த ஷேப்லேயே இருக்குது கேரட், உருளைக்கிழங்கெல்லாம். சோறை இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலைகளும் சேர்த்திருக்கிறேன். இதோடவே கொஞ்சமாக வெட்டின கஜுவும் சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா இலையெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சோறை புழுங்க விடுங்க. சோறு நல்லா புழுங்கினதுக்கு பிறகு மூடியை திறந்து பாருங்கள். மூடியை திறக்க போக்குள்ளே அந்த தேங்காய் பால்ட வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்டான தேங்காய் பால் சோறு ரெடி. கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோறுக்கு சிக்கன் கிரேவி அப்படி எதுவும் உரப்பான கறி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.